அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராக்டிஸ் வேணும்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தவரங்காய் கிரேவி தான். பொரியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல கொத்தவரங்காய் நல்லா சீனி வரக்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. கொத்தவரங்காய் எல்லாம் ஒன்று தான். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை குக்கரில் சேர்த்து காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டில் தேவைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு கம்மியாக வச்சு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக இழுக்காது. ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் சேர்த்து வேக வச்சாலும் சரி, இல்லைன்னா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதிகமாக வச்சு. இப்போ நம்ம வேகட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொஞ்சம் கூட அளவு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு நல்லா கறியை விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு கடலை உள்ள தொலியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு சைடாக வச்சுக்கலாம். ஒரு 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். ஜீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, வாசம் ஃப்ளேவர் மாறிடும். 3 வரமிளகாய், ஜீரகம் லைட்டாக 1 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்துட்டு அதையும் அந்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். பொரியிற சத்தம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க. அவ்வளோதான், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அப்படியே நம்ம வேர்க்கடலை உரித்து வச்சுருக்கோம்ல, தொலி எடுத்து அது கூட இதையும் சேர்த்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காவும் ஒரு விசில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குனு இழுத்துக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகணுன்னே கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டு. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் தாண்டி கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய் அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக இருக்குது, அது அதிலே சுண்டி வந்துடும். லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வேர்க்கடலை, வத்தல், வரமிளகா, ஜீரகம் 3யும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடியாக. இப்போ இந்த அரைச்ச அந்த பொடியை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அது வச்சுருக்கலாம். அப்புறம் கூட்டுக்கு உப்பு டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறுங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கொத்தவரங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு. உண்மையிலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சொட்டு கூட